ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது நம்ம தேர்டு சம். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டஜன் பனானா காஸ்ட் வந்து 20 rupees. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 48 bananas அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவாக எடுத்து பாக்ஸில் ஃபில் பண்ணணும். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்கான், இது வந்து என்ன நம்பர் ஆஃப் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி டேபிளில் ஃபில் பண்ணணும். ரைட், இப்போ பாருங்கள் இந்த டேபிளில் இங்கே என்ன எழுதிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பனானா, என்னது நம்பர் ஆஃப் பனானாஸ், இங்கே வந்து என்னது பனானாவோட எண்ணிக்கை. சரி ரைட், இது வந்து என்னது காஸ்ட், அதோட காஸ்ட், அது வந்து என்னது ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ரைட் ரைட், அடுத்தது நம்பர் ஆஃப் பனானாஸ், டஜன் பனானா அப்படின்னா டஜன் என்னது பாருங்க, கிவன் டஜன் பனானாஸ் கொடுத்துருக்காங்க. டஜன்னா இஸ் நத்திங் பட் 12. அப்போது 1 டஜன் என்னது 1 டஜன், சரியா? அப்போ 1 டஜன் எழுதி என்னென்னு எழுதிக்கணும் 12, அதோட காஸ்ட் எவ்வளவு 20 ரூபாய். ரைட், அப்போது எத்தனை ரூபா வந்து 48 பனானாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 48 பனானாஸ் வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இதுதான் கொஸ்டின். ரைட், இப்போ கொஸ்டினை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக டேபிளில் ஃபில் பண்ணிட்டோம். இந்த டேபிளில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இல்லை இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி ரைட், இப்போது இங்கே பாருங்கள், வந்து நம்பர் ஆஃப் பனானா, அதாவது நம்பர் ஆஃப் பனானா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ காஸ்ட் எப்படி தான் ஆகும், காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போது இது வந்து என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இங்கே வந்து என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எழுதிக்கிங்க, அதாவது ப்ரொபோர்ஷன், சரியா? என்னென்னு ப்ரொபோர்ஷன் வந்து என்னதுங்க, டைரக்ட் வேரியேஷன், அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன், சரியா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ரைட், இவ்வளோதாங்க. இது தெரிஞ்சால் போதும், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ கிவன் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, நம்ம காஸ்ட் கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி போடுறது, இது நம்பர் ஆஃப் பனானா இன்க்ரீஸ் ஆனால் காஸ்ட் எப்படி தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது என்னது, ப்ரொபோர்ஷன் வந்து என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரி ரைட், இதோட சொல்யூஷன் என்னது பாருங்கள், சொல்யூஷன் அப்படின்னு எழுதி, ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லி கண்டுபிடிச்சாச்சா. அப்போ என்ன ஃபார்முலானா x1/y1 ஈக்குவல் டு x2/y2. இது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸு, இது வந்து என்னது ஒய். அப்போது இது எக்ஸு, அப்போ இது என்னது, இது வந்து x1, இது வந்து என்னது y1, இது வந்து x2, இது வந்து என்னது y2. ரைட், இப்போ எடுத்து அழகாக போடுங்க அதை. ஸோ 12/20 ஈக்குவல் டு 48/y2. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் வந்து இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். கிளியர், சரியா? இதை வந்து என்ன பண்ணலாம், இங்கேயே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடலாம். பாருங்கள், ஓகே, x1 y1. ரைட், இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம், 4ஆல் அடிக்கலாம். ஸோ 4ஆல் அடித்தா என்னது, இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து என்னது 5 டைம்ஸ். ரைட், இப்போது 3/5 ஈக்குவல் டு 48/y2. இப்போ நம்ம y2எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாங்க. பாருங்கள், 3y2 ஈக்குவல் டு 48 × 5 கிராஸ் மல்டிபிள். இப்போ 1 3s are 3, இது என்னது 16. அப்போது நமக்கு y2ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும். 16 × 5 எவ்வளவு, இப்போ 16 × 5 எழுதி என்னது 80. y2ஓட வேல்யூ என்னது 80ன்னு எழுதுனா முடிஞ்சு. அதுதான் இதோட ஆன்சர். அப்போ 48 பனானாவோட விலை என்னது 80 ரூபா. அப்போ நீங்கள் எழுதணும் ப்ரைஸ் ஆஃப் 48 பனானா, என்னது ப்ரைஸ் ஆஃப் 48 பனானாஸ் அப்படின்னு எழுதி என்னது 80 rupees. தட்ஸ் ஆல். இவ்வளோதான் இதோட ஆன்சர். கிளியர், தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம்.